அழகான புல்வெளியில் ஒரு சிறிய நரி இருந்தான். அவனுடைய பெயர் லிக். ஆனால் ஒரு பிரச்சனை, லிக்கால் பாடவே முடியாது. பறவைகள் இனிமையாக கீச்சுக் கீச்சென்று பாடும், தவளைகள் சரியாக ஒரு ரிதமில் குரல் விடும். ஆனால் லிக்கின் குரல் ஒரு காற்று வெளியேறும் பொம்மை மாதிரி சத்தம். ஒவ்வொரு மாலையும் அந்த புல்வெளியில் ஒரு இசை வட்டம் நடந்தது. ஆனால் லிக் மரம் ஒன்று பின்னால் ஒளிந்து கொண்டு தன் கால்களை மெதுவாக தட்டிக்கொண்டு துக்கமாக இருந்தான். நானும் ஒரு பாடல் வேண்டும் என்று ஆழ்ந்தட்டமே சுவாசித்தான். ஒருநாள் லிக் ஒரு மெழுகுத் தோசை போன்று பிரகாசிக்கும் அகோண்டை கண்டான். அதில் ஒரு குறிப்பு: இசை உங்கள் இதயத்திலிருந்து வருகிறது, குரலிலிருந்து மட்டும் அல்லடோட். அந்த வார்த்தைகளால் ஊக்கமடைந்த லிக் சுற்றும் சூழலைக் கவனிக்கத் தொடங்கினான். இலைகளின் சலசலப்பு, ஓடும் நீரின் சத்தம், காலடி ஓசை. அவனும் தன் இசையைத் தேடினான். தாளம், கற்கள், மரங்களின் கிளைகள், இலைகள் அனைத்தையும் கொண்டு தாளம் அடிக்கத் தொடங்கினான். அவனுடைய டம் நாதம் புல்வெளியில் முழங்கியது. அடுத்த இசை வட்டத்தில் லிக் மரம் பின்னால் ஒளியவில்லை. மையத்திற்குள் வந்தான். தன்னுடைய இருதயத்திலிருந்து தாளம் எழுப்பினான். அனைத்து விலங்குகளும் வாய்வெறித்துப் பார்த்தன. பிறகு உற்சாகமாக கையடித்தன. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இசை இரவிலும் லிக்கின் தாளம்தான் ஆரம்பம். ஓர் உண்மையை எல்லோரும் உணர்ந்தார்கள்: பாட வேண்டியதில்லை, ஒலிக்கத் தெரிந்தால் போதும். இந்தக் கதையின் போதகம்: ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரித்தான வெளிச்சம் உண்டு. உங்கள் ராகத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள்.